ஓ நமோ நாராயணாய முந்தைய பாசுரத்தில் நாங்கள் இன்று நேற்று வந்தவர்கள் அல்ல, பரம்பரை பரம்பரையாக குடிவழியாக இறைவனுக்கு அடிமை செய்பவர்கள் என்று பெரியாழ்வார் கூறினார். அப்படி கூறுபவர்களிடம் நீங்கள் பரம்பரை பரம்பரையாக அடிமைத் தொழில் செய்பவர்கள் என்பதற்கு என்ன அடையாளம் என்று கேட்டால் அதற்கான பதிலை இந்த 7வது பாசுரத்தில் கூறுகிறார். எங்கள் தோள்களில் பொறிக்கப்பட்டிருக்கும் சங்கு சக்கர முத்திரைகளே நாங்கள் இறைவனின் உடைமை என்பதற்கு சாட்சி என்று நெஞ்சை நிமிர்த்திக் கூறுகிறார். திருப்பல்லாண்டு 7ஆம் பாசுரம். தீயின் பொலிகின்ற செஞ்சுடராழி திகழ் திருச்சக்கரத்தின் கோயில் பொறியாலே ஒற்றுண்டு நின்று குடி குடியாட்செய்கின்றோம். மாய பொறுபடை வாணனை 1000 தோளும் பொழிக்குருதி பாய சுழற்றிய ஆழி வல்லானுக்கு பல்லாண்டு கூறுதுமே. இந்த பாசுரத்தில் வைணவர்கள் செய்து கொள்ளும் சமாஸ்ரயணம், அதாவது பஞ்ச சம்ஸ்காரம் என்னும் சங்கு சக்கர முத்திரை பதித்தலின் முக்கியத்துவத்தையும் சக்கர ஆயுதத்தின் வீரத்தையும் பாடுகிறார். 1. அடியார்களின் அடையாளம். தீயிற் பொலிகின்ற செஞ்சுடர் ஆழி திகழ்திருச் சக்கரத்தின் கோயிற் பொறியாலே ஒற்றுண்டு நின்று. நெருப்பைப் போல ஜொலிக்கின்ற சிவந்த ஒளியை வீசுகின்ற வட்ட வடிவமான அந்த திருச்சக்கரத் தாழ்வாரின் புனிதமான முத்திரையை எங்கள் தோள்களில் அடையாளமாக பதித்துக் கொண்டுள்ளோம். ஒரு பொருள் யாருக்குச் சொந்தம் என்பதை அறிய அதன் மீது முத்திரை குத்துவது வழக்கம். அதுபோல இந்த ஜீவாத்மாக்கள் எம்பெருமானுக்கே சொந்தமானவர்கள் என்பதை உறுதிப்படுத்த ஆச்சாரியன் மூலமாக தோளில் சங்கு சக்கர முத்திரை பதித்துக் கொள்வதை இது குறிக்கிறது. நாங்கள் இறைவனின் உடைமைப் பொருட்கள் என்ற பெருமிதம் இதில் உள்ளது. 2. பரம்பரை தொண்டு உறுதிப்படுத்தல். குடி ஆட்செய்கின்றோம். அந்த முத்திரையை அடையாளமாகக் கொண்டே நாங்கள் வழி வழியாக குலம் குலமாக உனக்கு அடிமைத் தொழில் செய்து வருகிறோம். முந்தைய பாட்டில் சொன்னதை இந்த அடையாளத்துடன் உறுதிப்படுத்துகிறார். 3. வாணாசுரனின் செருக்கு அடக்கிய வீரம். மாயப் பொறுபடை வாணனை 1000 தோளும் பொழிகுருதிப் பாயச் சுழற்றிய ஆழிவல்லானுக்கு. சிவபெருமானிடம் வரம் பெற்றதால் மாயம் செய்வதில் வல்லவனான வாணாசுரன் என்பவனின் 1000 தோள்களிலிருந்தும் இரத்தம் ஆறாகப் பாயும்படி இந்த சக்கர ஆயுதத்தைச் சுழற்றி அவனது கரங்களை வெட்டி வீழ்த்திய அந்த மாவீரனுக்கு. கண்ணன் அவதாரத்தில் தன் பேரன் அனிருத்தனுக்காக வாணாசுரனுடன் போரிட்ட நிகழ்வு இது. அடியார்களுக்காக இறைவன் சக்கரத்தை ஏந்துவான் என்பதை நினைவூட்டுகிறார். 4. பல்லாண்டு பாடுதல். பல்லாண்டு கூறுதுமே. அப்படிப்பட்ட சக்கரப்படையை வலது கரத்தில் உடைய எம்பெருமானுக்கு நாங்கள் பல்லாண்டு பாடுகிறோம். நெருப்பைப் போல ஜொலிக்கும் சக்கர ஆயுதத்தின் முத்திரையை எங்கள் தோள்களில் பதித்துக் கொண்டிருக்கிறோம். அதுவே நாங்கள் பரம்பரை பரம்பரையாக உனக்கு அடிமை என்பதற்கு அடையாளம். வாணாசுரனின் 1000 தோள்களைத் துண்டித்த அந்த வல்லமை மிக்க சக்கரத்தை ஏந்திய பெருமானுக்கு அந்த அடையாளத்தைக் கொண்ட நாங்கள் அனைவரும் பல்லாண்டு பாடுகிறோம் என்று பெரியாழ்வார் கூறுகிறார்.